எத்தகையதான கிருஷ்ண பக்தி இருக்குது சொல்லி கேட்கறத பகவான் சாட்சாத் பகவானே அவளோட பக்தியில் வசம் வதனா அவளை பார்க்கறதுக்குன்னு ஒரு நாளைக்கு மிதிலா தேசத்துக்கு வந்து விடுறார். தன் கையில் இருக்கிற பூர்ண கும்பத்தை பகவான் கையில் ஸ்ருததேவன் கொடுக்குற சமயமா என்னோட ஆத்துக்கு வாங்கோ சொல்லி பகவான் கிட்ட கேட்டு விட்டார். அவர் பகவானுக்கு தன்னோட சமஸ்வபாவத்தை இழக்கக்கூடாது. இப்போ உடனே 2 ரூபங்களை தரிச்சுட்டு விட்டார். இது என்ன முடியாதா பகவானுக்கு? யோகேஸ்வரன் பகவான் ராசலீலையில எவ்வளோ கோபி ஜனங்கள் இருக்காளோ அவ்வளோ கோபி ஜனங்களுக்கு தனித்தனி ரூபத்தை தரிச்சுண்டு அப்படி ஆடினவர். நந்தன கண்டா முகுந்தா பேகவாரோ பேகவாரோ பேகவா. நல்ல ஏகாந்தமா பகவானை போய் சந்திக்கிறார். பக்தனும் பகவானும் மட்டுமே இருக்கிறா. அந்த புறத்துல பகவான் அப்படியே ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிற சமயமா பகவானோட அந்த மிருதுவான தாமிரதளம் மாதிரி கோமளமான அந்த 2 பாதங்கள் எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிறார் பகுலாஸ்வன். संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीतागं मामुत्थर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नादा मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सबलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत्कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथा पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा நேற்றுக்கு
ரசகரமான ஒரு பாகம். பகவான் தன்னோட 2 பக்தாளை அனுகிரகம் பண்ணுறதான ரசமான பாகம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுபத்ரா கல்யாணம், அர்ஜுனன் எப்படி சுபத்ராவை அபகரிச்சுண்டு கல்யாணம் பண்ணிக்கிறார், அந்த பாகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மிதிலா தேசத்தில் ஸ்ருததேவன், பகுளாஸ்வன் சொல்லி 2 பேர். ஸ்ருததேவன் ஒரு த்விஜஸ்ரேஷ்டர், பகுளாஸ்வன் சொல்கிறவர் மிதிலா தேசத்துக்கு அரசன். அவள் 2 பேருக்குமே கிருஷ்ண பக்தி இருக்குது, அதிகமான கிருஷ்ண பக்தி இருக்குது. எத்தகையதான கிருஷ்ண பக்தி இருக்குது சொல்லி கேட்குறத பகவான் சாட்சாத் பகவானே அவளோட பக்தியில் வசம் வதனா அவளை பார்க்கறதுக்குன்னு ஒரு நாளைக்கு மிதிலா தேசத்துக்கு வந்து விடுறார். பகவான் வந்ததுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்திருக்கார், துவாரகாதீஷன் வந்திருக்கார் சொல்லி தெரிஞ்சதுமே ராஜா பகுளாஸ்வன் என்னென்ன பகவானை க்ஷணிக்கிறதுக்கு கொண்டு வரணுமோ அது மாதிரி எல்லாம் தயார் பண்ணி விட்டார். நகரமே கொண்டாடுறது, உற்சவமாட்டமாக கொண்டாடுறது. பக்கத்து நகரத்துலேருந்து பக்கத்து தேசத்துலேருந்து ஜனங்கள் எல்லாம் பகவானை உருக்கா பார்க்கணும்னு சொல்கிற ஆசையோட ஓடி வந்து நிற்கிறா. அவளோட கிரகத்தை சஜ்ஜமாக்கிறா. சுகந்த திரவியங்கள் உள்ளதான ஜலத்தை வெளியில் தெளிக்கிறா, தோரணங்கள் கட்டுறா, பத்ர தீபங்கள் ஏற்றி வைக்கிறா. தாளப்புள்ளியோட பகவானுக்கு முன்னாடி எதிரில் போய் பகவானை ஸ்வீகரிக்கிறா ஜனங்கள் எல்லாருமே. பகவான் வந்தாச்சு, முக்கிய துவாரத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு சொல்லி தெரிஞ்சதுமே ராஜா பகுளாஸ்வனும் ஸ்ருததேவன் முதலான பிராமணாலும் பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு அப்படியே வேதகோஷம் பண்ணிட்டு முன்னாடி வரா. முன்னாடி வந்து தன் கையில் இருக்கிற பூர்ண கும்பத்தை பகவான் கையில் ஸ்ருததேவன் கொடுக்குற சமயமா என்னோட ஆத்துக்கு வாங்கோ சொல்லி பகவான் கிட்ட கேட்டு விட்டார். அவர் பக்கத்திலேயே ராஜாவும் பகுளாஸ்வனும் இருக்கார். அவரும் முன்னாடி வந்து பகவானே என்னோட கிரகத்துக்கும் வாங்கோ அப்படி கேட்டு விட்டார். 2 பேருமே கோரஸை ஒரே சமயத்தில் அட் அ டைம் சொல்லி வச்சுட்ட மாதிரி 2 பேருமே பகவானை க்ஷணிக்கிறா தன்னோட கிரகத்துக்கு. அவள் என்ன ஆகும், இப்போ பிராமணாள் இப்போ பூர்ண கும்பம் தரா, அவள் என்ன கேட்டாலும் அதை சாதிச்சு கொடுக்கணும். பிரம்மண்ய தேவனாக்கும் பகவான். இப்போ ஸ்ருததேவனோட கிரகத்துக்கு பகவான் என்னானாலும் போய்த்தான் ஆகணும். ராஜா இப்போ ஏற்பட்டதான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி சீர்சிறப்போட பகவானை அழைக்கிறார் தன்னோட அந்த புறத்துக்கு, தன்னோட ராஜதானிக்கு. அப்போ அவர் இவ்வளோ தயார் பண்ணியிருக்கார், அவரையும் மரியாதை பண்ணணும். அப்போ பகவான் என்ன பண்ணுவார் இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் தெரியறது. 26ஆம் ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். 86ஆம் அத்தியாயம். भगवांस्तदभिप्रेत्य द्वयो प्रियचिकीर्षया उभयोराविशद्गेहम् उभाभ्यां तदलक्षितः. भगवांस्तदभिप्रेत्य द्वयो प्रियचिकीर्षया பகவான். உடனே என்ன ஆகிறது, பகவான் கிட்டக்க இவ 2 பேருமே ஏக காலத்தில் தன்னோட கிரகத்துக்கு வரணும் சொல்லி க்ஷணிக்கிறா. பகவான் பார்க்குறார். பின்னாடி எல்லா ரிஷீஸ்வராலும் இருக்கா, சுகபிரம்ம ரிஷி உள்பட எல்லாருமே இருக்கா. அவள்லாம் அப்படி பார்க்குற பகவான் இப்போ என்ன பண்ண போகிறார். பிரஜைகளும் பார்க்குறார், 2 பேருமே கூப்பிடுறாளே பகவான் எங்கே ஆத்தியமாக போக போகிறார். இப்போது ஸ்ருததேவன் பின்னாடி போய் ராஜா அதுக்கு போகலைன்னா பாத்தியா பகவான் வந்து பிராமணால தான் மதிக்கிறார். பகவானுக்கு சாதுக்கள் பைசா பணம் இல்லாத ஏழைகளைத்தான் பிடிக்கும். பெருசாக இருக்கிற ராஜாக்கன்மார், சம்பத் சமிருத்தியோடு இருக்கிற ராஜாக்கன்மாரை பிடிக்காது, அப்படி ஆகிடும். இனி ஸ்ருததேவனை விட்டுட்டு பகுளாஸ்வன் பின்னாடி போயிட்டா பாத்தியா ராஜா கிட்டக்கு தான் பகவானுக்கு பிரியம். பிராமணநாத்துக்கு ஆறு தான் போவா, அப்படி பேச ஆரம்பிச்சு விடுவா. பகவானுக்கு தன்னோட சமஸ்வபாவத்தை இழக்கக்கூடாது. இப்போது 2 பேரோடு ஆசைகளையும் பூர்த்தி பண்ணணும், 2 பேரோட பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணணும். 2 பேருமே கிருஷ்ண பக்தாள். அப்போ பகவான் என்ன பண்ணினார், உடனே 2 ரூபங்களை தரிச்சுட்டு விட்டார். இது என்ன முடியாதா பகவானுக்கு? யோகேஸ்வரன் பகவான். ராசலீலையில் எவ்வளோ கோபி ஜனங்கள் இருக்காளோ அவ்வளோ கோபி ஜனங்களுக்கு தனித்தனி ரூபத்தை தரிச்சுண்டு அப்படி ஆடினவர். 16,108 மகிஷிமாரை கல்யாணம் பண்ணிட்டு துவாரகாதீஷன் 16,108 கிரகங்களில் 16,108 ரூபங்கள் தரிச்சுண்டு அவளை சந்தோஷப்படுத்தினார். அந்த பகவானுக்கு 2 ரூபம் தரிச்சுக்க முடியாதா? என்னாச்சு, உடனே பகவான் 2ஆக பிரிஞ்சு விட்டார். பகவான் 2ஆ ரூபம் தரிச்சுன்றது பாக்கி யாருக்குமே தெரியறதில்லை. எல்லாருக்குமே ஒரு பகவானை தான் தெரியறது. பகுளாஸ்வன் பார்க்குறத பகுளாஸ்வன் முன்னாடி பகவான் வர, பகவான் வந்ததுமே வாங்கோ 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 சொல்லிட்டு பகுளாஸ்வன் பகுமான பூர்வம் பகவானை தன்னோட ராஜதானிக்கு அழிச்சுட்டு போகிறார்.
இந்த பக்கம் ஸ்ருததேவன் முன்னாடி பகவான் வரார், ரெண்டாமത്തെ பகவான். அப்படியே வரது அவருக்கு இருப்பொறைக்கலே அப்படியே துள்ளிச்சாடிட்டு ஆசையோட பகவான் அப்படியே அழைச்சிட்டு தன்னோட கிரகத்துக்கு இவர் கூட்டிட்டு போகிறார். இப்படி ரெண்டு கிருஷ்ணன் போகிறார் இல்லையோ, பிராமணனோடு பின்னாடி போகிற கிருஷ்ணனுக்கு பின்னாடி எல்லா ரிஷீஸ்வராலும் போகிறா. ராஜாதிராஜனா போகிற அந்த பகவான், பகுலாஸ்வனோட கிரகத்துக்கு போகிற அந்த பகவான் பின்னாடி சாத்விகி, தாருகன் முதலான ராஜபரிவாரம் எல்லாம் போகிறா. அப்படியே ரெண்டா பிரிஞ்சு இவா போகிறா. யாருமே ரெண்டு கிருஷ்ணனை ஸ்ரத்திக்கிறது இல்லை. ஒருத்தர் பகுலாஸ்வன் பார்க்கறத பகவான் ரெண்டா பிரிஞ்சு அங்கேயும் போகிறார் சொல்றது அவரோட ஸ்ரத்தையில படுறது இல்லை. ஸ்ருததேவனுக்கும் அது தெரியறதில்லை. தது அலக்ஷிதா, ரெண்டு பேருக்கும் தெரியலை ரெண்டாயிட்டார் பகவான் சொல்லி. அவளுக்கு சந்தோஷம், தன் கூட வந்துட்டாரே பகவான், தன் கூட வந்துட்டாரே சொல்லி அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிறது ரெண்டு பேருக்குமே. அப்படி பகவானை பக்தி பூர்வம் அழிச்சுட்டு போகிறா. இவா பகவான் தன் கூட வந்துட்டார் சொல்றதுமே அவளுக்கு என்ன சொல்லுவா, அந்த சந்தோஷத்தோடு ஒரு பராகாஷ்டிக்கு போயிட்டாவா. அதனால பகவானை அங்கே மெல்ல வரட்டும் சொல்லிட்டு இவா முந்திண்டு போய் தன்னோட கிரகத்துக்கு போயிட்டா. ரெண்டு பேருமே பகுலாஸ்வனும் உள்ள போய் பகவானுக்கு வேண்டதானே எல்லாம் சஜ்ஜமாக பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸ்ருததேவனும் அதே மாதிரி ஓடோடி போயிட்டார். கிரகத்தில் என்ன இருக்கோ சொல்லி தெரியலே, பகவானே நம்ம கிரகத்துக்கு வரப்போறார், ஏதாவது பண்ணி வைக்கணுமே சொல்லிட்டு இவரும் கவலையோட போயிட்டார். பகவான் வாட்டில் வந்துட்டு இருக்காரு. இப்படி பகுதியிலே விட்டுட்டு போச்சுன்னா என்ன ஆகிறது, பகவானுக்கு தெரியண்டாமா எந்த கிரகத்தில் ஸ்ருததேவன் இருக்கார், எங்க பகுலாஸ்வன் இருக்கார் சொல்லி. அது தெரியுமாம். அதுக்கு காரணம் சர்வாந்தரியாமி, பகவானுக்கு தெரியும் ஆறார் எங்கெங்கே இருக்கா சொல்லி. அதனால பகவானும் சந்தோஷமா அப்படி இறங்கி வராராம். முதல்ல பகுலாஸ்வனோட கிரகத்துக்கு வர பகவானை சொல்றா. அப்படியே க்ஷணிக்கிறார் ராஜா. அவர் பார்க்கறது தூரத்துலேருந்து பார்க்கறது நீலமேகவர்ணனா பகவான் தன்னோட கிரகத்துக்கு வரத்தை பார்க்கறத அவருக்கு சந்தோஷம். அதனால ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ. ಇಂದಿರ ರಮಣ ಗೋವಿಂದ ಬೇಗ ಬಾರೋ, ಇಂದಿರ ರಮಣ ಗೋವಿಂದ ಬೇಗ ಬಾರೋ, ನಂದನ ಕಂದ ಮುಕುಂದ ಬೇಗ ಬಾರೋ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ. ಧೀರ ಉದಾರ ಗಂಭೀರ ಬೇಗ ಬಾರೋ, ಧೀರ ಉದಾರ ಗಂಭೀರ ಬೇಗ ಬಾರೋ, ಹಾರಲಂಕೃತ ರಘುವೀರ ಬೇಗ ಬಾರೋ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ. ರಂಗ ಉತ್ತುಂಗ ನರಸಿಂಗ ಬೇಗ ಬಾರೋ, ರಂಗ ಉತ್ತುಂಗ ನರಸಿಂಗ ಬೇಗ ಬಾರೋ, ಗಂಗೆಯನು ಪಾದೇದ ಪಾಂಡುರಂಗ ಬೇಗ ಬಾರೋ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ. ವೃದ್ಧ ಅಘರುದ್ಧ ಅನಿರುದ್ಧ ಬೇಗ ಬಾರೋ, ವೃದ್ಧ ಅಘರುದ್ಧ ಅನಿರುದ್ಧ ಬೇಗ ಬಾರೋ, ಅಡ್ಡನೇರಿಡ ಪ್ರಸಿದ್ಧ ಬೇಗ ಬಾರೋ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ. ಅಯ್ಯ ವಿಜಯ ಸಹಾಯ ಬೇಗ ಬಾರೋ, ಅಯ್ಯ ವಿಜಯ ಸಹಾಯ ಬೇಗ ಬಾರೋ, ಉರಗಾದ್ರಿವಾಸ ಹಯವದನ ಬೇಗ ಬಾರೋ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವರ್ಣ, ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ
ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ ಬೇಲಾಪುರದ ಚೆನ್ನ. அப்படி வேகம் பாரோ வேகம் பாரோ, வேகம் வா கிருஷ்ணா வேகம் வா சொல்லிட்டு சந்தோஷமாக அவ்வளோ ஆசையோடு ரெண்டு பேருமே அழிச்சுட்டு போகிறா பகவானை. சந்தோஷமாக வர்றார். இது வாதிராஜர் எழுதினதான பஜன் கீர்த்தனம். ஹயவதனனை பிரார்த்தனை பண்ணுறார். ஹயக்ரீவ மூர்த்தியாக்கும் அவருக்கு இஷ்ட தெய்வம். அப்போ அவரை பிரார்த்தனை பண்ணுற சமயத்தில் அவரை அழைக்கிறார். தன்னோட கிரகத்தில் நெய்வேத்தியம் சாப்பிடணும், பிரசாதம் சாப்பிடணும்னு சொல்லி பகவானை அழைக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு குதிரையோட ரூபத்தில் பகவானே அவரோட தலையில் அப்படியே ஒரு கொள்ளு பாத்திரத்தில் கொள்ளு நிறச்சிட்டு இப்படி தலையில் வச்சுட்டு ஹயவதனா வேகபாரோ பாடுவார் அவர். அப்போ குதிரை ரூபத்தில் பகவான் அதை சாப்பிடுவார். அப்படியெல்லாம் கதை உண்டு. அப்போது நீலமேகவர்ணா வேகபாரோ வேகம் வா கிருஷ்ணா, இந்திர ரமணா கோவிந்தா வேகபாரோ, லக்ஷ்மிகாந்த நல்லவாணி நந்தன கண்டா முகுந்தா வேகபாரோ, நந்தகோபரோட புள்ளி அல்லவாணி முகுந்தா முக்தி நிலையா வேகம் வா, धीरा उदारा गंभीरा ಬೇಗಬಾರೋ, ಧೀರನಲ್ಲವಾ ಉದಾರನಲ್ಲವಾ ಗಂಭೀರನಲ್ಲವಾ வேகம் வா, ஹாரலங்கிருத ரகுவீர வேகபாரோ, ஹாரங்களெல்லாம் போட்டு அலங்காரத்தோட ஜகஜகன்னு மின்னிண்டு இப்படி வரைய கிருஷ்ணா ரகுவீரனா வந்தவன் அல்லவா நீ, ராகவன் அல்லவா வேகபாரோ, ರಂಗಾ ಉತ್ತುಂಗ ನರಸಿಂಗ ಬೇಗಬಾರೋ, ರಂಗನಲ್ಲವಾ ನಮ್ಮ ರಂಗನ್, ಪಾಂಡುರಂಗನಲ್ಲವಾ ಶ್ರೀರಂಗನಲ್ಲವಾ நரசிங்கனல்லவா உத்துங்கனல்லவா, காங்கேயனான பீஷ்மருக்கு மோட்சம் கொடுத்தவன் அல்லவா, அவரால் பணிஞ்சதான் அவர் பணிஞ்சதான பாதமுடியவன் அல்லவா பாண்டுரங்கா ಬೇಗಬಾರೋ, ருத்தா அகருத்தா அனிருத்தா ಬೇಗಬಾರೋ, அனிருத்தனாவும் நீதானே இருக்காய் வியூகமூர்த்தியா, அகத்தை இல்லாக்கி ஆக்கக்கூடியவன், பாபத்தை இல்லாக்கி ஆக்கக்கூடியவன் அல்லவா பிரசித்தன் அல்லவா ಬೇಗಬಾರೋ, ஐயா விஜயா சகாய ಬೇಗಬಾರೋ, ಉರಗಾದ್ರಿವಾಸ ಹಯವದನ ಬೇಗಬಾರೋ ಬೇಗಬಾರೋ ಬೇಗಬಾರೋ, நீலமேகவர்ணா, ஹயவதனா சொல்லி கூப்பிடுறார். அவரோட இஷ்ட தெய்வம் ஹயக்ரீவ மூர்த்தி. அவருக்கு முகம் குதிரை மாதிரி இருக்கும். அப்போது அந்த மூர்த்தியை ஆசைப்பட்டு அழைக்கிறார் தன்னோட கிரகத்துக்கு. அது மாதிரி இவா ரெண்டு பேரும் அழைக்கிறா இல்லையா. அவளோட இஷ்ட தெய்வத்தையான துவாரகாதீஷனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் சேவை பண்ணணும்னு சொல்கிற ஆசையால் கூப்பிடுறா. அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு சர்வலோகேஸ்வரன் பகவான் அங்கே இருக்கிற எல்லா பிரஜைகளையும் அனுகிரகம் பண்ணிட்டு மெல்ல மெல்ல இப்படி வரார். வர பகவானை க்ஷணிச்சு உள்ள கூட்டின்னு போகிறார் ராஜான பகுலாஸ்வன். श्रोतुमप्यसतां दूराज्जनक स्वगृहागताः हानीते श्वासनाग्रेषु सुखासीनान् महामनाः प्रवृद्धभक्त्या उत्थर्ष हृदयास्राविलेक्षणः नत्वा तदङ्घ्रीन् प्रक्षाल्य तदपो लोकपावनीः सकुटुम्बो वहन्मूर्ध्ना पूजायाञ्चक्र ईश्वराः गन्धमाल्याम्बरा कल्पधूपदीपार्घ्यगोवृषैः श्रोतुमप्यसतां दूराज्जनक स्वगृहागताः. என்ன நடக்கிறது, பகுலாஸ்வனோட கிரகத்தில் போய் என்ன சம்பவிக்கிறதுன்றது முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. துஷ்டாளுக்கு கேட்கக்கூடி முடியாத மகான்மாரான மகர்ஷிமாரும் பகவானும் தன்னோட கிரகத்துக்கு வந்திருக்கா சொல்லி தெரிஞ்சதுமே மகா மனஸ்கனான ஜனக வம்சத்தில் வந்திருக்கிற இந்த ராஜா பகுலாஸ்வன் உத்கிருஷ்டமான ஆசனங்கள் அவளுக்கு கொடுத்து
அவள் ஆசனங்களில் அமர வச்சு பக்தியோட அவளுக்கு சேவை பண்ணுறார். இப்போ மகர்ஷிமாரில் அவள் பின்னாடி போனா சொன்னேனே, நான் இப்போ ஸ்ருததேவனோட கிரகத்துக்கு போனா சொன்னேனே, மகர்ஷிமாரும் யோகீஸ்வரால் தான். அவளுக்கும் இஷ்டத்துக்கு ரூபம் தரிச்சுக்கலாம். பகவான் ரெண்டா பிரிஞ்சாருன்னா ரெண்டா இவாளும் பிரிஞ்சு விட்டா சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகிறது, இப்போ மகர்ஷிமாரும் வந்திருக்கா பகுலாஸ்வனோட கிரகத்தில். அவளுக்கெல்லாம் சேவை பண்ணுறார் இந்த ராஜா. பகவானுக்கு பாத பிரக்ஷாளனம் பண்ணுறார். பாத பிரக்ஷாளனம் பண்ணுற அந்த சமயத்தில் பகவானோட பாத பங்கஜத்தை நான் இப்போ அலம்ப போகிறேனே, எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் அந்த பக்தி பொங்கி வழியறது. பக்தியோட லட்சணமான ஆனந்த பாஷ்பம் கண்கள்லேருந்து தார தாரையாக கொட்டுறது. அந்த ஜலத்தால் பகவானோட கால் அலம்பினாரோ தெரியாது, கண்கள்லேருந்து வர ஜலத்தால் அலம்புறார். அப்படியே மெல்ல தழுகி பாதத்தை அப்படியே தடவி தடவி அலம்பி லோகங்களில் சமஸ்த பாபங்களையும் நசிப்பிச்சு பரிசுத்தமாக்கிறதுக்கு முடியக்கூடியதான அவ்வளோ மகிமையுடையதான அந்த பாதத்தோயமான கங்கா ஜலத்தை தன்னோட சிரசில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறார். பின்னாடி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீ ஜனங்கள், அவரோட பாரியர்கள், புத்திரன்கள் எல்லாருக்குமே அந்த தீர்த்தத்தை கொடுக்கிறார், பாதத்தோயத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சந்தனம், பூமாலை, வஸ்திரங்கள், விசேஷமான பூஷணங்கள், தூபங்கள், தீபங்கள், அர்க்கியம் முதலான பூஜா திரவியங்கள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அதிதியாக வந்திருக்கிறனால பசுவை பகவானுக்கு கொடுக்குறார். பசு காளையோட சமேதமாக, பசுவும் காளையுமா தம்பதியாக கொடுக்குறார். அதுக்கப்புறம் பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணுறார், ராஜ்யபோஜனம் பண்ணி வைக்கிறார். இப்படி ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கு துல்லியன்மாரான அந்த ரிஷீஸ்வராளுக்கும் பூஜை பண்ணுறார் பகுலாஸ்வன். வாச்சா மதுரையா பிரீணன்னிதமாஹான்ன தர்ப்பிதான் பாதாவங்ககதௌ விஷ்ணோ சம்ஸ்பிருஷன் ஷனகை முதா வாச்சா மதுரையா பிரீணன். அவளுக்கு சுகமாக ராஜபோஜனம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவள் சந்தோஷமானா திருப்தியானா சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை மதுரமான வாக்குகள் எல்லாம் சொல்லி ஆனந்திப்பிக்கிறார் பகுலாஸ்வன். அதுக்கப்புறம் அவளுக்கு ரிஷீஸ்வராளுக்கு ஆக வேண்டியதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மெல்ல ஏகாந்தமாக பகவானை போய் சந்திக்கிறார். பக்தனும் பகவானும் மட்டுமே இருக்கிறா. அந்த புறத்தில் பகவான் அப்படியே ஒய்யாரமாக படுத்துட்டு இருக்கிற சமயமாக பகவானோட அந்த மிருதுவான தாமிரதளம் மாதிரி கோமளமான அந்த 2 பாதங்கள் எடுத்து தன்னோட மடியில் வச்சுக்கிறார் பகுலாஸ்வன். ஸ்னேகத்தால் பக்தியால் மந்தம் மெல்ல மெல்ல பகவானோட பாதத்தை அப்படியே தடவரார், பாத சுஷ்ரூஷ பண்ணுறார். சந்தோஷத்தோட இப்படி பண்ணிட்டு பகவான் சாந்தமாக இருந்துட்டு இருக்கிற சமயமாக மெல்ல மதுரமாக பகவான்கிட்ட பேசுகிறார் பகுலாஸ்வன். ராஜோவாச்ச பவான் ஹி சர்வபூதானாம் ஆத்மா சாட்சி ஸ்வத்ருக் விபோ அதனஸ்த்வத்பதாம் போஜம் ஸ்மரதாம் தர்சனம் கதஹ. பவான் ஹி சர்வபூதானாம் ஆத்மா சாட்சி ஸ்வத்ருக் விபோ. எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர் அல்லவா நீங்கள். பவான், நீங்கள் பகவான், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர். உங்களை ஆசிரியிச்சுண்டு சகலமான பூதங்களும் பிரவர்த்திக்கிறது. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்துருக்கள். எல்லா பூதங்களுக்குள்ளேயும் சேத்தனமாக இருக்கிறதும் நீங்களாக்கும். அதோட வியாபாரங்களை சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு இருக்கிறதும் நீங்களாக்கும். அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மா அல்லவா நீங்கள். அப்படி இருக்கிற பரமாத்மாவான உங்களை இப்படி பர்சனலாக உங்களுக்கு சேவை பண்ண முடியறதே, இப்படி ஒரு தர்சனம் எனக்கு கிடைக்கிறதா நம்ப முடியறதில்லை. எவ்வளோ துர்லபம் இந்த தர்சனம். இப்படி சேவை பண்ணுறதுன்றது, உங்களோட பாதத்தை தொடருதுன்றது எவ்வளோ துர்லபம். அது எனக்கு கிடைச்சிருக்கே, ஆச்சரியம் ஆச்சரியம். நீங்கள் உங்கள் கிருப்பையால் தான் எனக்கு இப்போ தர்சனம் தந்திருக்கேள் சொல்லி பகுலாஸ்வன் சொல்கிறார். ஸ்வவச்சஸ்தத்ருதம் கர்த்தும் अस्मद्दृग्गोचरो भवान् यदार्थैकान्त भक्तान्मेनानन्द श्रीरजप्रियः.
யதாதைகாந்தபக்தான்மேனானந்த ஸ்ரீரஜ பிரியः ஸ்வவச்சஸ்தத்ருதம் கர்த்தும். ஹே பகவன், உங்களோட பந்துவான ஆதிசேஷனுக்கும் பாரியையான மகாலட்சுமி தாயாருக்கும் புத்திரனான பிரம்மாவுக்கும் கூடி இப்படி ஒரு ஏகாந்த பக்தி பண்ண முடியலையே, இப்படி கிடைக்கலையே அவளுக்கு. அவள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவா தான், ஆனாலும் அவளுக்கு இப்படி பகவானை சந்தோஷமாக சேவை பண்ண முடிஞ்சிட்டு இல்லை. அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கள் நீங்கள், எங்களை மாதிரி இருக்கிற எல்லா பக்தாளுக்குமே. அந்த தன் மேலே அதிகமான பக்தியோடு இருக்கக்கூடிய அந்த பக்தாள், ஏகாந்த பக்தியோடைய அந்த பக்தாளுக்கு தானே கிடச்சி விடுவேன்னு சொல்கிற அந்த வாக்கு, அதை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு இப்போது என்னோட கிரகத்துக்கும் வந்திருக்கேளே, இந்த எளியவனான என்னோட கிரகத்துக்கும் வந்திருக்கேளே, அதனால தானே இப்போது எங்களுக்கு திருஷ்யனா நீங்கள் பவிச்சிருக்கேள் சொல்லி பகுலாஸ்வன் சொல்கிறார். கோனு த்வச்சரணாம் போஜமேவம் வித்விஸ்ருஜேத் புமான் நிஷ்கிஞ்சனானாம் சாந்தானாம் முனீனாம் யஸ்வமாத்மதः. கோனு த்வச்சரணாம் போஜம் நிஷ்கிஞ்சனானாம். ஏதொன்னையும் ஆக்ரஹிக்காக்கி சகலமான விஷயங்களையும் உப்பேட்சிச்சுட்டு சாந்தமாக இருக்கக்கூடிய முனிஜனங்கள் இருக்காளே, அவளுக்கு பரமானந்த ரூபனான அந்த தன்னோட தர்சனத்தை கொடுக்குறீள் நீங்கள். தன்னைத்தானே அவளுக்கு கொடுத்து விட்ற, அவள் ஹிருதயத்தில் நீங்கள் ஸ்புரிக்கிற, அவள் ஹிருதயத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருக்க. அவள் தான் உங்களை பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறா. அப்பேற்பட்ட அவளுக்கு மட்டுமே உரியவனான பகவானான நீங்கள் இப்போ எனக்கும் உரியவனா ஆயுட்டேளே, என்னோட சேவையும் ஏற்றுக்கிறேளே, உங்களோட பாதார விந்தத்தை ஆறுதான் பஜிக்காக்கிருப்பா. அப்பேற்பட்ட சிரேஷ்டனானவர் அல்லவோ நீங்கள், அப்பேற்பட்ட பாதாம்புஜம் அல்லவோ இது, அது எனக்கும் இன்னைக்கு கிடைக்கிறதே. யோவதீர்ய யதோர்வம்சே நிருணாம் சம்சரதாமிஹ யசோவிதேன தச்சாந்தி த்ரைலோக்யவ்ரஜினாபஹம். யோவதீர்ய யதோர்வம்சே யஹ யதோஹோ வம்சே. அந்த பகவான், அந்த ஞானிகளுக்கு மட்டுமே உரியவனாக இருக்கக்கூடிய அந்த பகவான், அந்த நீங்கள் இப்போது எங்களை மாதிரி சாதாரண ஜனங்களையும் அனுகிரகிக்கணும்னு சொல்கிற சங்கல்பத்தால் யதுவோட குலத்தில், யாதவ குலத்தில் அவதரித்து இந்த லோகத்தில் ஜனன மரண கிளேஷம் அனுபவிச்சுண்டு கஷ்டப்பட்டு இருக்கிற சாமானியமான ஜனங்களை அவளோட துக்கத்திலேருந்து, சம்சார துக்கத்திலேருந்து மோச்சிப்பிச்சு அவளுக்கு பரமானந்தத்தை கொடுக்குறாளே, உங்களோட கருணையை நான் என்னதான் சொல்லுறது. அந்த கருணையாலேயே நீங்கள் என்ன பண்ணுறது, எப்படி உத்தாரணம் பண்ணுறாள் அந்த ஜனங்களை. கீர்த்தன ஸ்ரவணாதிகள், பகவான் ஆச்சரியகரமான லீலைகள் பண்ணுறார். அந்த லீலைகளையே சாதுக்கள் கீர்த்தனமாக பாடுறா. அந்த கீர்த்தனங்களை சாதாரண ஜனங்கள் கேட்குறா. ஸ்ரவண பக்தி கேட்ட மாத்திரையில் அவளோட ஹிருதயம் சுத்தமாகி அந்த பக்தி அவளோட ஹிருதயத்திலையும் ஜனிக்கிறது. பகவானோடு அந்த கீர்த்தனங்கள் ஸ்ரவண மங்களம் சொல்கிறா இல்லையா, மங்களம் கொண்டு வருது, பாபங்களையெல்லாம் மாற்றுறது, பாபங்களையெல்லாம் நசிப்பிச்சு அவளெல்லாம் உத்தாரணம் பண்ணுறது. அப்பேற்பட்ட யசஸ் அல்லவா உங்களுக்கு. அதுக்காகத்தானே பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கள். உங்களோட யசஸை, இந்த ஒரு கீர்த்தியை ஸ்தாபிச்சிருக்கள் கருணையாலே அல்லவா. பகுலாஸ்வன் பேசுகிறார். நமஸ்துப்யம் பகவதே கிருஷ்ணாய குண்டமேதசே நாராயணாய ரிஷயே சுஷாந்தம் தபயியுஷே நமஸ்துப்யம் பகவதே கிருஷ்ணாய குண்டமேதசே. அகுண்டமேதசே, அகுண்டமான புத்தியோடு கூடின கிருஷ்ணாய பகவதே, ஆனந்த ஸ்வரூபனான பகவானான ஸ்ரீகிருஷ்ணா துப்பியம் நமஹ, உங்களுக்கு நமஸ்காரம். இப்படி சர்வலோகத்தையும் அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டு அவதாரம் எடுத்துட்டு வந்த உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நீங்கள் சாட்சாத் பகவான் ஆகிற ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவர், அகுண்டமான புத்தியோடு கூடினவர்,
அப்பேற்பட்ட சாந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடிய நாராயண ரிஷியான உங்களுக்கு நமஸ்காரம். நரநாராயணா இல்லை, நாராயண ரிஷி. பகவானை அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. அப்பேற்பட்ட தபஸு பண்ணினேளே, சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் கல்யாணம் பவிக்கணும்னு சொல்லி தபஸு பண்ணிட்டு பதரி ஆசிரமத்தில் இப்பவும் இருந்துருக்கேளே, அந்த நாராயண ரிஷி அல்லவா நீங்கள்? உங்களுக்கு நமஸ்காரம். தினானி கதிச்சித் பூமன் கிருஹானோ நிவசத்விஜைஹி சமேத பாதரஜசா புனீஹிதம் நிமே குலம் புனீஹிதம் நிமே குலம் தினானி கதிச்சித் பூமன். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற நீங்கள் இந்த பிராமணாளோடு கூடி அதிகம் நாள், கொஞ்ச நாட்கள் கூடி அடியனோட பவனத்தில் இருந்துட்டுருக்கணும். நான் உங்களுக்கு ஆசை தீர சேவை பண்ணணும். நிமி மகாராஜாவோடு இந்த வம்சத்தில் நீங்கள் நிமி மகாராஜாவோடு இந்த வம்சத்தை நீங்கள் உங்கள் பாத தூளியால் பரிசுத்தமாக்கணும். எங்களோட வம்சத்தையே உத்தாரணம் பண்ணணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார் பகுலாஸ்வன். இத்யுபாமந்திரிதோ ராஜ்ஞா பகவான் லோகபாவனः உவாச குர்வன் கல்யாணம் மிதிலா நரயோஷிதாம். இத்யுபாமந்திரிதோ ராஜ்ஞா, சர்வலோகத்தையும் தன்னோட ஸ்வரூபானந்தத்தால் சம்திருப்திப்படுத்தக்கூடிய பரமாத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த பிரகாரம் ராஜா மதுரமான வாக்குகள் எல்லாம் சொன்னதை கேட்டு பரம பிரீத்தனாயி அவருக்கு நிறைய தத்துவோபதேசம் பண்ணுறார். பகவான் ராஜதர்மம் உபதேசம் பண்ணுறார். அதெல்லாம் கேட்குறார் மிதில ராஜா. அப்படி கொஞ்ச நாள் அங்கேயே தாமசிச்சிருக்கார். ஸ்ருத்ததேவனோடு கூட பொண்ணு பகவான் என்ன பண்ணினார், அந்த கதையை அடுத்த ஸ்லோகத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இது சைமல்டேனியஸ்லி நடக்கிறது. இந்த பக்கம் பகவான் போகிறதும் அந்த பக்கம் பகவான் போகிறதும் சைமல்டேனியஸ்லி. இப்போ ஸ்ருததேவன் அழிச்சுட்டு போன பகவான் என்ன பண்ணுறார், ஸ்ருததேவன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் 38ஆம் ஸ்லோகத்திலேருந்து. श्रुतदेवोच्युतं प्राप्तं स्वगृहान् जनको यथा नत्वा मुनीन् सुसंहृष्टो धुना धुन्मन् वासो ननर्तः. श्रुतदेवोच्युतं प्राप्तं श्रुतदेवः अपि. ஸ்ருததேவனோ பகவான் வந்துவிட்டார். அவர் நினைக்கவே இல்லை பகவான் வருவார் சொல்கிற எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு இல்லை. ஆனாலும் கேட்டு விட்டார். பார்க்கலாமே, பகவான் வந்தால் சந்தோஷம் தானே, வரலன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம், பகவானை ராஜாவோட கிரகத்திலே போய் பார்த்துக்கலாம். வந்து விட்டால் சந்தோஷம் தானே, நமக்கு லாபம் தானே. அதனால அப்படி கேட்டு விட்டார். ஆனால் இவர் வந்து விட்டார் கிளம்பி. என்ன ஆகிறது, அவருக்கு தலைகால் புரியலை. ஸ்ருததேவனுக்கு அவரோட கிரகத்தில் அவ்வளோ சம்பத் சமிருத்தி ஒன்றும் இல்லை. எதிர்ச்சையாக என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு தானே இருந்துட்டு இருக்கார். அப்படி தானே பார்த்தோம். அவருக்கு அதிகமான தன சமிருத்தி ஒன்றும் இல்லை, தரித்திரனாக்கும் அவர். ஆனால் பகவான் வந்துவிட்டார். பகவான் பின்னாடி ரிஷீஸ்வராலும் வரா. அப்படியே வந்துட்டு இருக்கிற பகவானை நமஸ்காரம் பண்ணி அப்படியே அழைச்சிட்டு வரார். பகவான் வந்துட்டு இருக்கார் இல்லையா, பகுதி வழியில் நீங்கள் வாங்கோ, நான் கிரகத்தில் போய் எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பகவானை பகுதியிலே விட்டுட்டு அவர் வாட்டில் கிரகத்துக்கு போயிட்டார். அங்கே போனதுமே பகவானுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றது முன்னாடியே சொன்னேன். பகவான் சர்வாந்தரியாமி, பகவானுக்கு தெரியும் அவரோட கிரகம் எங்கே இருக்குது சொல்லி. பகவானும் முனிமாரும் எல்லாருமே வந்துட்டுருக்கா. ஸ்ருததேவன் அங்கே போய் தன்னோட பத்னியை கூப்பிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வைக்கிறார். அவள் அதில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒன்றும் பண்ணி வைக்கவோ அவருக்கு முடியறதில்லை. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ என்ன சொல்வா எக்ஸைட்டட் ஆகிட்டார். அவர் உற்சாகத்தோடு இருக்கிறனால, எக்ஸைட்மெண்ட் உள்ளனால அவருக்கு தலைகால் புரியறதில்லை. என்னென்ன பண்ணணுமோ அதொன்றும் பண்ணுறதில்லை. அவர் விபரீதமாக பண்ண ஆரம்பிச்சு விட்டார். மேலே போட்டுருக்கிற உத்தரியன் தாழ் நழுவி விழறது, அதை எடுத்து மேலே பறக்க விடுறார். அவர் அப்படி சாடுறார், குதிக்கிறார். அவருக்கு அந்த சந்தோஷத்தை அடக்க முடியறதில்லை. ஆனந்தத்தால் பிரேரித்தனான அவர் முண்டை மேலே எடுத்து வீசுறாராம். அப்படி துள்ளி சாடுறாராம். சந்தோஷத்தோட தன்னோட பத்னி கிட்டக்கு வந்து சொல்கிறார், சாக்ஷாத் பகவான் நம்ம கிரகத்துக்கு வரார், என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வை சொல்லி சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, இவர் எப்படி பகவானுக்கு பூஜை பண்ணுறார் அதை பார்க்கலாம் நாளைக்கு வாங்கோ. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.